ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, சிலர் உனக்கு துரோகம் செய்கிறார்கள். ஆனால் உனக்கு அது புரியாமல், யாரென்று தெரியாமல் தவிக்கிறாய். ஆனால் உன் மனம் என்ன சொல்கிறது? ஏதோ ஒரு தவறு உன் பின் நடந்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்று தெரியாமல் உன் மனம் தவிக்கிறது. ஆனால் உன் மனம் சொல்கிறது தவறு நடக்கிறது என்று. ஆனால் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தங்கமே, இப்பொழுது உனக்கு யார் துரோகம் செய்கிறான் என்று நான் சொல்கிறேன். எல்லா விஷயத்திலும் நம் இருவரும் சேர்ந்து செய்யலாம். நம் செய்யும் வேலை நம் இருவரும் சேர்ந்து செய்தால் நன்றாக இருக்கும். சொல்லிக்கொண்டு உன் பின்னே இருக்கிறான் பார், அவன்தான். எது செய்தாலும் நானும் உன்னுடன் சேர்ந்து செய்கிறேன், எனக்கும் உனக்கும் நல்ல உதவியாக இருக்கும் என்று சொல்கிறான். அவன்தான் உனக்கு துரோகம் செய்வதற்காக தயாராகி கொண்டே இருக்கிறான். ஒரு விஷயம் நீ தனியாக செய்தால் உனக்கு எந்த துரோகமும் யாரும் செய்ய முடியாது. அதில் கஷ்டமோ நஷ்டமோ அது உன்னை மட்டுமே சேரும். ஆனால் இருவர் சேர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் கஷ்டம் வந்தால் அதற்கு காரணம் நீ என்று சொல்வார்கள். அதுவே வெற்றி வந்தால் நான் செய்த முயற்சி, இவன் அது வெற்றியை பார்க்கிறான் என்று சொல்வார்கள். எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள். எந்த செயல் செய்தாலும், எதில் முதலீடு போட வேண்டும் என்று நினைத்தாலும் நீ தனி ஆளாக நின்று மட்டும் செய். உனக்கு துணையாக ஒருவரை சேர்த்துக்கொள்வது, இருவரும் சேர்ந்து வேலை செய்வது, இது எப்பொழுதுமே வேண்டாம். ஏனென்றால் ஏதாவது சிறு தவறு வந்துவிட்டால் அதற்கு காரணம் நீ என்று தான் சொல்வார்கள். தேவையில்லாத பேச்சை நீ வாங்க வேண்டியது இருக்கும். நல்லது நடந்தால் மட்டும் நான் செய்தேன் என்று எதிரிருப்பவன் சொல்லுவான். ஆனால் கெட்டது நடந்தால் நீ ஏதோ தவறு செய்ததினால்தான் இப்பொழுது நம் நிலை மோசமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது உன்னுடைய மனமானது இத்தனை நாள் உழைத்ததற்கான பலனும் உனக்கு கிடைக்காது. மனமும் வலிக்கும். அவன் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறோமே என்று நினைத்து முன்னேற மாட்டான். அவன் முன்னேறணும் என்று மட்டும் நினைத்து உன்னை எந்த வழியில் கெடுக்கலாம் என்று நினைப்பான். உன்னுடைய தொழில் முன்னேறி கொண்டே இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை எப்படி விலக்குவது என்று நினைப்பான். ஒன்று புரிந்து கொள். நீ உன்னுடைய நண்பனை நம்புகிறாய். ஆனால் உன் நண்பன்தான் உனக்கு துரோகியே. உனக்கு துரோகம் செய்பவனே அவன்தான். யாராக இருந்தாலும் சற்று பார்வை வை அவன் மீது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் யாருடைய கூட்டணியும் போடாமல் தனியாளாக நின்று வெற்றி பெற நிற்பார். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உனக்கான வசதி, உனக்கான வருமானம் இல்லை என்று நினைக்கிறான். 2ஐயும் நான் தருகிறேன். உனக்கான முயற்சியை போடு. தனியாளாக நின்று உன்னுடைய தொழிலில் முன்னேறி வா. யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டாம். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய். உன் மனமே சொன்னால் கூட அதை 100 மடங்கு யோசித்து செயல்படு. யாருடைய துணையும் உனக்கு தேவை கிடையாது. துரோகம் செய்பவன் எங்கிருந்தாலும் துரோகம் செய்வான். நீ எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய செயலில் நீ மட்டுமே முதலாளியாக இரு. நீ மட்டுமே உழைத்து உன்னுடைய தொழிலில் முன்னேறும் வழியை பார். நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். எப்பொழுதும் தனியாளாக இரு. தைரியமாக இரு. எல்லா திறமையும் உனக்குள் உண்டு. அதனால் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. உன்னை சுற்றி என்னுடைய கவசம் இருக்கிறது. என்னுடைய கவசமானது உன்னை காப்பாற்றும். வாழ்நாள் முழுவதும் உன்னை ஜெயிக்க வைத்து நான் உன் பக்கத்திலிருந்து காவல் காத்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.